எபிசோட் ஸ்டார்டிங்ல ரூம் நம்பர் 49ல இருக்க ஒரு பிரெக்னன்ட் லேடியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு தினமுமே பரதநாட்டியம் ஆடுற மாதிரியும், கண்ணாடியில இவங்க உருவத்துக்கூடயே தினமும் போட்டி போடுற மாதிரியும், அதை யாரோ போட்டோ எடுக்கிற மாதிரியும் இவங்களுக்கு தினமும் ஒரு கனவு வருது. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வெளியூர்ல வேலை பார்க்கறாரு. அந்த பொண்ணுமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வர கனவை பத்தி சொல்றா. அவருமே நீ ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பாருமா, எல்லாம் சரியாயிரும்னு சொல்றாங்க. இந்த பொண்ணுமே ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ற. டாக்டருமே வயிற்றுல இருக்க குழந்தை ஹெல்த்தியா தான் இருக்கு, நீ மனசளவுல ஏதோ டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லி சைக்காட்ரிஸ்ட பார்க்க சொல்றாங்க. அந்த பொண்ணுமே ஒரு சைக்காட்ரிஸ்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் அந்த பொண்ணோட வாழ்க்கையில நடந்த பல உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிற முன்னாடி பரதநாட்டியத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே இருந்திருக்கா. இவங்க டான்ஸ் ஆடுறத தர்மான்ற ஒருத்தர் போட்டோ எடுக்கிறாரு. அவங்க 2 பேருக்குள்ளயுமே அப்படியே பேசி லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பொண்ணுமே கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே கர்ப்பமாகிடுறான். தர்மா ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனா இந்த பொண்ணு, நான் பரதநாட்டியத்துல பெரிய காம்படிஷன்லாம் கலந்துக்கணும், அதனால அந்த கருவை நான் கலைக்க போறேன்னு சொல்றா. அதனால இவங்க 2 பேருக்குமே வாக்குவாதம் ஆரம்பிக்குது. நடந்த சண்டையில அந்த பொண்ணு தர்மாவை பிரிஞ்சு வந்து அபாஷனும் பண்ணிடுறான். அந்த பொண்ணு இந்த விஷயம் எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். அந்த பொண்ணுக்கு உள்ள வந்ததுல இருந்து ஏதோ ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சத்தமும், யாரோ ஒருத்தவங்க இவ்வளவு போட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு இல்லூஷன் வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு கண்ணாடியை பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன பொண்ணு வந்து ஏமா என்ன கொன்னன்னு சொல்லி கேட்கிறா. திரும்பி பார்த்தா அந்த பொண்ணோட லவர் ஆவியா வந்து அந்த பொண்ணையுமே கொன்னுறான். இந்த கதை எல்லாத்தையும் வாட்ச்மேன் ஹீரோயினி கிட்ட சொல்லிட்டு, இப்பயாச்சும் நீ பேய் இருக்குன்றத நம்புறியான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயினுமே, அந்த பொண்ணு மறுபடியும் கல்யாணம் ஆகி கன்சீவ் ஆனதுனால பழைய விஷயம் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கு, அதனாலதான் அவன் மனசளவுல ரொம்ப வீக் ஆகி நம்மளை யாரோ கண்காணிக்கிற மாதிரியும் யாரோ போட்டோ எடுக்கிற மாதிரியும் அவளுக்கு இல்லூஷன் வந்திருக்கு, அதான் அவளே தற்கொலை பண்ணி இறந்தும் போயிருக்கா. இந்த மாதிரிதான் இந்த பொண்ணோட வாழ்க்கையில நடந்திருக்குன்னு சொல்லி ஹீரோயினி சொல்றாங்க.